ஹலோ மக்களே, வணக்கம். சொத்து பிரச்சனைண்டா என்னன்னு தெரியல அரசியல்வாதிகளுக்கு. ஜாதி பிரச்சனைண்டா என்னன்னு தெரியல அரசியல்வாதிகளுக்கு. இவங்கெல்லாம் எப்படி மக்களை பற்றி தெரியும்? தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் என்ன அர்த்தத்தில் அரசியல்வாதியாக தேர்ந்தெடுத்தீங்க? என்ன அர்த்தத்தில் ஓட்டு போட்டீங்க? சொல்லுங்கள். கொஞ்சமாச்சும் யோசிக்க வேணாமா? ஜாதி பிரச்சனைன்னா என்னான்னு தெரியல, சொத்து பிரச்சனைன்னா என்னான்னு தெரியல. என்னமோ சொல்லுவாங்க, காதுண்டா வேதுன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி மக்கள் கேட்குறது ஒன்று, அவங்க பதில் சொல்கிறது ஒன்று சொல்கிறாங்களா? சொல்லுங்கள் மக்களே. இப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்குறேன். அடுத்து ஏதாச்சும் ஒரு திரைப்படம் வந்துட்டா மங்குன்னு தவுவாங்க. இந்த ஒரு 5 வயசு பிள்ளை ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலண்டா தவுமில்ல, அந்த மாதிரி. சரிங்களா? இந்த அரசியல்வாதிகள் கேட்குறேன், நீங்கள் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறீங்களா? அதுக்கு திறமில்லை. அவங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க திரைப்படத்தில்? அது உங்களுக்கு தெரியுமா? உங்களால் எண்ணி சொல்ல முடியுமா? அவங்கள பேசுகிறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதி இருக்கா? சொல்லுங்கள். சரி, திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு அவ்வளோ தெரியும்ன்றீங்களா? நான் ஒரு வீடியோ தரேன், அதை வச்சு கேஸ் போடுறீங்களா? ஒரிஜினல் வீடியோ சொல்லுங்கள். நம்ம உலகத்தில் எத்தனையோ ஹீரோ இருக்காங்க, எத்தனையோ வில்லன் இருக்காங்கல்ல. அவங்க கொலை செஞ்ச வீடியோ இருக்குது என்கிட்ட. ஹீரோக்கள் கொலை செஞ்ச வீடியோ இருக்குது, வில்லன் கொலை செஞ்ச வீடியோ இருக்குது. இந்த மாதிரி வீடியோ என்கிட்ட நிறையா இருக்குது. இந்த அரசியல்வாதிகிட்ட கொடுக்குறேன், நீதிபதிகிட்ட போய் கேஸ் போடுறீங்களா? சொல்லுங்கள் சார். நான் நேர்மையை பேசி பழகுங்க சார், இல்லைன்னா தமிழ்நாடு அசிங்கப்பட்டு போயிடும். சரிங்களா? நியாயத்தை பேசு, யாருக்கும் ஜாதகமாக பேசக்கூடாது. நீங்கள் அரசியல்வாதி பொதுவான ஆள். சரிங்களா? அவங்களுக்கு சாதகமாகவும் பேச வேணாம், இவங்களுக்கு சாதகமாகவும் பேச வேணாம். உண்மையை பேசுங்க. சரிங்களா? பேச முடியலையா, விட்டுட்டு போய் விவசாயத்தை பாருங்க. குப்பை வரக்காமல் கிடக்கு நிறையா. உள்துறை அமைச்சர், இந்த நிதி அமைச்சர் மாதிரி போய் குப்பையாச்சும் பாருங்க.